ஃபஸ்ட்டு ஹோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொட்டவேட்டர் ஈரம் சேடை இது ஓட்டுறதுக்கு ஈரத்தில் ஓட்டுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஹோலில் யூஸ் பண்ணி நீங்கள் போடணும். கலப்பையை பாருங்கள் என்ன ஆழத்தில் இருக்குன்னு. ஏன்னா நமக்கு முக்கியமே வண்டியோட சென்ட்ரு டாப்லிங்கை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். கலப்பையில் எல்லா ஏரியா கலப்பையும் பார்த்துருப்பீங்க, இந்த சிங்கிள் பின்னு தான் இருக்கும். இந்த மாட்டுறது லிங்கை தூக்கி மாட்டுற பின்னு சிங்கிளாக இருக்கும். நம்ம ஏரியாலலாம் டபுள் இருக்கும். நீங்கள் டபுளில் போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா டிராக்டர் டிரைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் உங்கள்கிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு. திரும்பவும் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறதுல நான் சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி எதுக்கு உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன்னா, டிராக்டரில் இம்ப்ளிமெண்ட் எப்படி கரெக்டான பொசிஷனில் மாட்டுறது, அதாவது கலப்பை 9 வலு கலப்பை, 5 வலு கலப்பை, ரொட்டவேட்ரு எல்லாத்தையும் எப்படி கரெக்டான பொசிஷனில் மாட்டுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். அந்த கலப்பை ரொட்டவேட்ரு மாட்டுறதுக்குன்னே சில மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தட்ஸையும் ட்ரிக்ஸையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வண்டியோட லெஃப்ட் லிங்க், இது வண்டியோட ரைட் லிங்க். ரைட் லிங்க் எப்போதும் அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கணும், பார்த்துக்கிடுங்க. சில வண்டியில் வந்து இந்த லெஃப்ட் லிங்கை தூக்கி ரைட் லிங்க் பக்கமும் ரைட் லிங்கை தூக்கி லெஃப்ட் சைடும் போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் வந்து அதை தூக்கி லெஃப்ட் சைட்லேயே போட்டுக்கிறங்க. அதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறது லெஃப்ட் சைடே வரணும், சரியா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த அருக்கு பாருங்கள். இதில் சில வண்டியில் வந்து செயினாக போட்டிருப்பாங்க. சுவராஜ் லேட்டஸ்ட்டில் இருக்க சோனாலிக்கா அதிலலாம் இந்த மாதிரி பாக்ஸ் 3 ஹோல் இருக்கும். அந்த 3 ஹோலில் இந்த பின்னை வந்து நம்ம எதில் வேணாலும் போட்டுக்கலாம். எதில் வேணாலும் போட்டுக்கலாம்னா கலப்பை மாட்டினதுக்கப்புறம் இந்த டயரில் ஓடி இங்கே அடிக்கக்கூடாது. இந்த அதாவது 2 லிங்குமே சொல்கிறேன், இந்த 2 லிங்குமே இந்த டயரில் ஓடி அடிக்கக்கூடாது. அடுத்ததாக வண்டியோட டாப் லிங்க் மாட்டுறது இதுதான். இதை வந்து நம்ம ப்ராக்கெட்டுன்னு சொல்லுவோம். ப்ராக்கெட்டில் 3 ஹோல் இருக்கும். ஃபஸ்ட்டு ஹோல், செகண்ட் ஹோல், தேர்டு ஹோல், 3 ஹோல் இருக்கா? அந்த 3 ஹோலும் ஒவ்வொன்றுக்கும், அதாவது ஃபஸ்ட்டு ஹோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொட்டவேட்டர் ஈரம் சேடை இது ஓட்டுறதுக்கு ஈரத்தில் ஓட்டுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஹோலில் யூஸ் பண்ணி நீங்கள் போடணும். அந்த பின்னு அந்த டாப் லிங்கை போட்டு நீங்கள் ஓட்டணும். ரெண்டாவது இருக்கிறது வந்து கரம்பை தரை, கட்டுசா இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி கரிசல் மண் தரைக்கு 2வது ஹோலை நீங்கள் யூஸ் பண்ணணும். 3வது ஹோல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மணல் தரையாக இருக்கும், மணலாக இருக்கும், வண்டி பறிக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் 3வது ஹோலில் போட்டு ஓட்டினீங்கன்னா வண்டி பறிக்காது, நல்லா வந்து உழுத மாதிரி நல்லா உழுகும். கலப்பை இறக்கி விட நல்லாவும் இருக்கும். அடுத்ததாக கலப்பையில் எல்லா ஏரியா கலப்பையும் பார்த்துருப்பீங்க, இந்த சிங்கிள் பின்னு தான் இருக்கும். இந்த மாட்டுறது லிங்கை தூக்கி மாட்டுற பின்னு சிங்கிளாக இருக்கும். நம்ம ஏரியாலலாம் டபுள் இருக்கும். நீங்கள் டபுளில் போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலப்பையும் நல்லா ஹைட்டில் தூக்கும், வண்டி வந்து ஃப்ரீயாக இழுக்கும். இந்த கீப்பின்னில் போடணும். கீழே போட்டிங்கள கீழே போடையில் வண்டியும் ஃப்ரீயாகவும் இழுக்கும், நல்ல ஹைட்லையும் தூக்கும். வாங்க நண்பா, நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எப்படி லிங்கை கரெக்டாக மாட்டுறதுன்னு பார்க்கலாம். வண்டியோட லெஃப்ட் லிங்கை மாட்டணும்னு சொல்லியிருக்கேன். காற்று பின்னு மறந்துடாதீங்க எப்போதுமே, காற்று பின்னை கரெக்டாக போடும். அடுத்ததாக ரைட் லிங்க், இது வண்டியோட ரைட் லிங்க், நம்ம வந்து இப்போ சமமான தரையில் வச்சுருக்கோம் கலப்பை, அதனால நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையில்லை. இப்போ சப்போஸ் அந்த பக்கம் மேட்டில் இருந்தாலோ இந்த பக்கம் பள்ளத்தில் இருந்தாலோ இதை நம்ம ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 பக்கமுமே அட்ஜஸ்ட் பண்ணலாம். அட்ஜஸ்ட் பண்ணி இந்த லிங்கை நம்ம மாட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு மாட்ட வேண்டியது வண்டியோட டாப் லிங்க். எப்போதுமே நீங்கள் உழவு ஓட்டையில் வந்து செகண்ட் ஹோல்லே போட்டுக்கிறங்க, அதாவது சென்டர் ஹோல் 3 ஹோலில் சென்டரில் போட்டுக்கிறங்க. அப்போ தான் மண் கடிசாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், இது மணல் தரையாக இருந்தால் கூட நல்லா விழுவும். இப்போ வண்டி நம்ம கலப்பை மாட்டியாச்சு. கலப்பை மாட்டின உடனே நான் உழுகிறேன் பாருங்கள், கலப்பை மாட்டினோட உழுகிறேன். அந்த சென்ட்ரு டாப் லிங்கை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணவே இல்லை, அதாவது சென்ட்ரு டாப் லிங்க் இந்த இருக்குது, இதை அட்ஜஸ்ட் பண்ணவே இல்லை. அதனால் இப்போ பாருங்கள் வண்டியும் பறிக்கும், அதே நேரத்தில் கலப்பை ஆழத்தில் உழுதா கூட உழுகாத மாதிரி பறக்கிட்டே வரும் பாருங்கள். இப்போ ஆழத்தில் இறங்குது கலப்பை பாருங்கள், பறிக்கும் பாருங்கள் வண்டி. கலப்பையை பாருங்கள் என்ன ஆழத்தில் இருக்குன்னு. ஏன்னா நமக்கு முக்கியமே வண்டியோட சென்ட்ரு டாப் லிங்கை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும்.
எந்த ஒரு சிக்கலும் வராது. இப்போ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டோம்னா வண்டி ஃப்ரீயாக போயிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். முன்னால் இருக்க 4 ஆமு வந்து கவுந்து கிடந்தாலே வண்டி பறிக்க ஆரம்பிக்கும். சுற்றி தான் இருக்கும். டீசல் ரொம்ப போகும், டயர் தேய்மானம் அதிகம் இருக்கும். இப்போ நான் சென்டர் டாப்லிங்கை அட்ஜஸ்ட் பண்ணி விட்றேன் பாருங்கள். கலப்பை நல்லா ஆழத்தில் விழுவும், வண்டியும் ஃப்ரீயாக போகும் பாருங்கள். சென்டர் டாப்லிங் முன்னால் இருக்க 4 ஆமு வந்து லைட்டாக தூக்கின மாதிரி வரணும். அது வரையும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். லைட்டாக தூக்கணும், ரொம்ப வந்து தூக்கிடக்கூடாது. ரொம்ப வந்து தூக்கிடுச்சுன்னா உழவு நல்லா இருக்காது. போதும். ஓகே நண்பா, இந்த வீடியோவில் கலப்பை எப்படி மாட்டுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உழவு எப்படி ஓட்டுறது, அதாவது உழுகிறது வந்து எப்படி உழுகலாம் டிராக்டர் வச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமான ஒரு விஷயம், செகண்ட்ஸில் யாராவது டிராக்டரோ ட்ரைலரோ கலப்பையோ ரொட்டவேட்டரோ என்ன வாங்கணுன்னாலும் காண்டாக்ட் நம்பர் ஒன்று கொடுக்குறேன். அந்த காண்டாக்ட் நம்பரை வந்து